Hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் மட்டன் குருமா பண்ண போறேன். மட்டன் குருமா லைட் பாஸ்மதி ரைஸ் பண்ண போறேன். சரிங்களா? வாங்க தேவையான ரெசிபி என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 kg மட்டன் வித் போன் கூட எடுத்துக்கிறேன். அப்புறமா 4 டொமேட்டோ பியூரி பண்ணி வச்சிருக்கிறேன். 2 ஆனியன் பியூரி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறமா 3 ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் சென்டரில் போடுறதுக்கு. ginger garlic paste 2 tablespoon, அப்புறமா garam masala 2 teaspoon, red kashmiri chili powder 2 tablespoon, இது 1.5 வந்து chili powder நார்மல், 1/2 teaspoon வந்து turmeric, 2 teaspoon வந்து இது தனியா தூள், இது கொஞ்சம் 1/4 teaspoon வந்து ஜீரகத்தூள், இது தேவையான உப்பு, இது whole garam masala தேவையானது தாளிக்கிறதுக்கு. இது ரைஸ் அப்புறமா பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் 1/2 kg ஊற வச்சுக்கிற அப்படியே அப்புறமா ஊற வைக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையானது காமிக்கிறேன். இப்போ பண்ணது பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணணும்னு. எண்ணெய் ஊற்றிக்கினேன். இதில் இது வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆயில் தான், அதுலேயே எண்ணெய் ஊற்றிக்கினேன். எவ்வளோ வேணும் அவ்வளோ எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. onion. நல்லா வெந்துடுச்சு. வெந்து நல்லா எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா இருக்கிற கரம் மசாலா பாதி போட்டுக்கலாம். மிச்சம் அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா பார்க்கலாம். நல்லா 10 minutes நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். எவ்வளோ வேணும் அவ்வளோ. இதில் டமாட்டோ இதில் தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் நேரம்.
நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணும்ன்ட்டு வேவிட்டோம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மிச்சம் இந்த கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோவில் வைக்கலாம். கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஸ்லோ. இப்போ ரைஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசி ஊற வச்சாச்சு 1/2 kg. 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்குறோம். 4 க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்குறோம். புதினா, கொத்தமல்லி, 1 டீஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இது ஹோல் கரம் மசாலா. இது சாய் ஜீரா, லவங்கு, ஏலக்காய், இது ஸ்டாரு, பிரியாணி இலை இதெல்லாம் வச்சுட்டு உப்பு. இப்போ தாளிக்கலாம். இப்போ பார்க்கலாம். ஒரு சைடு நம்மளது அது ஆயினுக்குது, கறி ஆயினுக்குது. இப்போ இந்த மசாலாங்கெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். வெடிக்கும் மேலெல்லாம், அதுக்கோசரம் தான் அது மூடிடுறேன். வெடிக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இது ginger garlic paste, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினா இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் பந்த் பண்ணிடலாம். ரைஸ் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். டிஷ் அவுட் பண்ணி காமிக்கிறேன். மட்டன் குருமா ரெடி. மட்டன் குருமா கூட plain சிம்பிளாக பாஸ்மதி ரைஸ் பண்ணிக்கிறேன், மசாலா இல்லாத. பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.